வணக்கங்க. ஹரக்ஸ் சேலஞ்சர் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம நேத்து நடந்த வேர்ல்டு கப்ல இந்தியா வெர்சஸ் நமீபியா அத பத்தி தான் பார்க்க போறோம். இது பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டான மேட்ச் கிடையாது. ஏன்னா ரொம்ப சின்ன டீம் அது. அதனால இந்தியா தான் ஜெயிக்குங்கிறது ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அதுல நடந்த ஒரு சின்ன சில இன்ட்ரெஸ்டான விஷயத்த பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல டாஸ் அவங்க தான் ஜெயிச்சாங்க. அந்த கேப்டன் எராஸ்மஸ் ஜெயிச்சு நம்மள ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொல்லிட்டாரு. ஏன்னா அந்த இடத்துல நிறைய டியூ வரும். ஸோ பவுலிங்கும் கஷ்டம், பேட்டிங் ஈஸியா இருக்குன்னு சொல்லி நம்மள பேட் பண்ண சொல்லிட்டாரு. ஸோ ஓப்பனிங் அபிஷேக் சர்மா வரல. அவருக்கு உடம்பு சரியில்ல. ஸ்டமக் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆச்சான்னு தெரியல. ஸ்டமக் பயங்கர அப்செட். ஸ்டமக் பெயின், பயங்கர பெயின், ஹை ஃபீவர். அதனால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு சரியாகலும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் தான் இப்போதான் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறாரு. அதனால பயங்கர வீக்காக இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஒரு 2 கிலோ போல குறைஞ்சிட்டாரு. ஸோ அவரால் சுத்தமாக விளையாட முடியாது. அது கொஞ்சம் ஃபிட் ஆகணும். ஸோ 2-3 மேட்ச் இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறோம். அதனால சஞ்சு சாம்சனை சேர்த்தாங்க. ஸோ ஓப்பனிங் இஷான் கிஷனும் சஞ்சு சாம்சனும் வந்தாங்க. சஞ்சு சாம்சன் கொஞ்சம் அதிரடியாக விளையாட ஆரம்பிச்சாரு. ஒரு 8 பால்லேயே ஒரு 22 ரன் எடுத்தாரு. ஆனால் அவுட் ஆயிட்டாரு. இஷான் கிஷன் 24 பால்ஸ் 61 ரன்ஸ் சூப்பராக விளையாண்டார். ஆஸ் யூஷுவல் நல்லா விளையாண்டு அவர் அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் ஒரு ரன்னு அவுட்டு. அவர் ஸ்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டம்ப் 12 ரன்லேயே அவுட் ஆயிட்டார். அந்த அந்த கேப்டன் எராஸ்மஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்பின் பவுலிங் தான் ஸ்டம்ப் ஸ்கை அவுட் ஆயிட்டார். அதுக்கப்புறம் துபே 23 ரன் எடுத்தாரு. அப்புறம் ரன் அவுட் ஆயிட்டாரு. இதில் ஹர்திக் 28 பால்ல 52 ரன் எடுத்து சூப்பராக பண்ணாரு. பவுலிங்கும் நல்லா பண்ணாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. ஸோ மேன் ஆஃப் த மேட்ச் பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹர்திக் பாண்டியா தான். ஸோ இது மாதிரி எடுத்து ஓவராலாக 209 ஃபார் 9 எடுத்திருந்தாங்க. ஸோ இது அவங்க கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும். இருந்தாலும் அவங்க அந்த பவுலிங் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. அந்த எராஸ்மஸ்ங்கிறவர் கேப்டன். அவர் ஒரு ஃபுல் டைம் பவுலர் கிடையாது, பார்ட் டைம் பவுலர். ஸ்பின் அவ்வளோ அட்டகாசமாக டிஃப்ரெண்ட்டாக பவுல் பண்ணுறாரு. எப்படின்னா பவுல் பண்ண அந்த டக்குனு ஒரு க்ரீஸ் இருக்கிறப்ப க்ரீஸை தாண்டினா நோ பால் ஆகிடும். க்ரீஸ் மேலே கால் வைப்பாங்க, இல்லை க்ரீஸ் கொஞ்சம் முன்னாடி காலை வெளியிலே வச்சிருவாங்க. இவர் கொஞ்சம் நல்லாவே க்ரீஸ் அங்கே இருக்குன்னா கொஞ்சம் நல்லாவே வெளியில் வச்சிடறாரு, வச்சு பவுல் பண்ணுறாரு. அது மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி வச்சதுனால கூட அம்பையர் அந்த நோட் பண்ணிட்டு இல்லை இந்த வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டெட் பாலாக சொல்லிட்டார். அந்த பவுல் பண்ண ஒரு பாலை டெட் பால்னு சொல்லிட்டார். உடனே இவர் போய் ஆர்கியூ பண்ணி போனோம். அப்புறம் அம்பையர் எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு வந்தார். ஆனால் எப்படின்னா இவர் அந்த கிரீஸுக்கு முன்னாடியே கொஞ்சம் நல்லாவே காலை வச்சு பவுல் பண்ணுறாரு. ஸோ அதனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பவுல் பண்ணுறதுனால இவர் பவுலிங் இந்தியன்ஸ்க்கு விளையாட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எப்படின்னு கணிக்க முடியல அவ்வளோவா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் டைம் பவுலர் கூட கிடையாது, பார்ட் டைம் பவுலர் தான். அதனால அதில் கொஞ்சம் கணிக்க முடியாமல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ 4 விக்கெட் எடுத்துக்கிறாரு அவர் பாருங்க. அது ரொம்ப ஒரு சூப்பர் பவுலிங் அவர். யார் விக்கெட்னா இஷான் கிஷன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, அக்ஷர். ஸோ மெயினான விக்கெட்ஸ்லாம் எடுத்துக்கிறாரு. ஸோ அவ்வளோ சூப்பரான பவுலிங் அது நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும் அவரை. அது மாதிரி அவரும் இந்தியன்ஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிறப்பே பார்த்தீங்கன்னா 33 ரன்ஸ்க்கு ஒரு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 3.4 ஓவர்லேயே 33 ரன்ஸ் எடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஒரு ரன் ரேட் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் 7.1 ஓவர் 67 ஃபார் 2. அதுக்கப்புறம் வருண் வந்தோடனே விக்கெட்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு. வருண் அக்ஷரில் ஸ்பின்னில் விக்கெட். ஸோ அவங்களால 116 எடுத்தாங்க. எடுத்துட்டு 18.2 ஓவர்ஸில் 116 எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ எதிர்பார்த்தபடி இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆனால் அந்த பவுலிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஸ்பின்னில் இந்தியன்ஸ் கொஞ்சம் தடுமாறுறாங்க. யூஸ்வலாகவே சில பேர் தான் நம்ம இதெல்லாம் விளையாடுவாங்க. சில பேர்லாம் இந்தியா ஸ்பின் விளையாட ரொம்ப கஷ்டம். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோ நல்லா பவுலிங் அது கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். அது ஒன்றுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு ஆஸ்திரேலியா வர்சஸ் ஜிம்பாப்வே நடந்தது. அது ஆஸ்திரேலியா தோத்து போச்சுங்க. அவ்வளோ ரொம்ப ஷாக்கான ஒரு நியூஸ். ஆஸ்திரேலியா எவ்வளோ பெரிய டீமு, அது ஜிம்பாப்வே கிட்ட தோத்து போச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சு முதல்ல அவங்க அதாவது ஜிம்பாப்வே ஃபர்ஸ்ட் பேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க 169 எடுத்திருக்காங்க. ஃபார் 2 தான், 2 விக்கெட் தான் போயிட்டு 169 எடுத்துருக்காங்க 20 ஓவர்ஸ்ல. ஸோ சின்ன டீமு ஜிம்பாப்வே ரொம்ப கத்துக்குட்டி டீம் மாதிரி கிடையாது. கொஞ்சம் அது கொஞ்சம் சில இதில் வேர்ல்டு கப்பில் தோக்கடிச்சிருக்கு, ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சிருக்கு. ஸோ அதனால நம்ம கூட பார்த்தீங்கன்னா 83 வேர்ல்டு கப்பில் ஜிம்பாப்வேட்ட போகிறப்ப 5 விக்கெட் போனப்புறம் கபில் தேவ் ஒருத்தராக 1 மேன் ஷோ 175 எடுத்தார் நாட் அவுட். அது எடுத்தா அந்த மேட்ச் ஜெயிச்சோம் நம்ம. ஸோ அது மாதிரி கொஞ்சம் ஒரு அபாயகரமான எப்படி விளையாடுன்னு சொல்ற ஒரு டேஞ்சரஸ் டீம் தான். சின்ன டீமாக இருந்தாலும் சமயத்தில் ரொம்ப டேஞ்சராக இருக்கும். அதுக்கிட்ட நம்ம விளையாடுறோம். ஆஸ்திரேலியா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க, சூப்பரான டீம். அவங்க பார்த்தீங்கன்னா 149 ஆல் அவுட் ஆயிட்டாங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சியாக இருந்து பாருங்க. அது 19.3 ஓவர்ஸில் 146 எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டு
கிட்டத்தட்ட 23 ரன்ஸ் ஜிம்பாப்வே ஜெயிச்சிருக்கு. பயங்கர ஒரு ஷாக்கு, ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு இது. ஸோ எந்த டீம் வந்து எது ஜெயிக்கும் என்ன சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப லாஸ்ட் இயர் வந்து யுஎஸ்ஏ வந்து பாகிஸ்தான் தோக்கடிச்சு பார்த்தீங்களா? அது எந்த சின்ன டீம் கூட பெரிய டீமை தோக்கடிக்கலாம். அது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ எல்லா டீமுமே வந்து அதான் சொல்றேன், இந்த தடவ வந்து எல்லா சின்ன டீமுமே ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம எல்லாமே வந்து ஒரு பெரிய டீமா நெனச்சு ஜாக்கிரதையா தான் விளையாடணும். அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னொன்னு சொல்றாங்க, 83 வேர்ல்டு கப் இருந்ததுல ஓடிஐ வேர்ல்டு கப். அப்பயும் 2007 வேர்ல்டு கப்லயும் வந்து ஆஸ்திரேலியா வந்து ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சிருக்கு. ஸோ அது எப்ப தோற்கடிச்சோ சும்மா கண்டுபிடிப்பாங்கல்ல எப்பப்ப என்னென்ன அது மாரி ஒரு சொல்றாங்க. அது எப்ப வந்து ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சோ வேர்ல்டு கப்ல, அந்த வருஷம் இந்தியா வந்து கப்பு ஜெயிச்சது. ஸோ இந்த வருஷம் வந்து ஜிம்பாப்வே வந்து ஆஸ்திரேலியாவ தோற்கடிச்சிச்சு. ஸோ இந்தியா வந்து கப்பு ஜெயிக்கும் அப்டின்றாங்க. ஸோ நம்ம அப்படிலாம் வந்து ஃப்ளூக்லயோ ஒரு அந்த ஜெயிச்சனாலும் ஜெயிக்கும் அப்படியே நம்ம நல்லா விளையாடி நம்ம கண்டிப்பா ஜெயிக்கணும் அதான். ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம நியூசிலாந்து கிட்ட, சவுத் ஆஃப்ரிக்காலாம் விளையாடும்போது அவ்வளோ சூப்பரா வந்து T20 டீம்லாம் வந்து அவ்வளோ சூப்பரா விளையாண்டோம். நியூசிலாந்து கிட்டலாம் பார்க்குறப்ப பயங்கரமா அதிரடி ஆட்டம் தான் காட்ட போறோம்னு சொல்லி எல்லாமே சொன்னாங்க. ஸ்கையும் அப்படிதான் நம்ம அதிரடியா தான் விளையாட போறோம்னு சொல்லிட்டு. ஆனா வேர்ல்டு கப் ஆர்வமே வந்து யுஎஸ்ஏ கிட்டயே வந்து ரொம்ப எதிர்பார்த்தபடி இல்ல. எப்படின்னா உங்களுக்கு வந்து 77க்கு வந்து 6 விக்கெட் போயிடுச்சு நம்ம. அதுபோல ஸ்கை மட்டும் இருந்து தான் எடுத்தனால தான் ஒரு 160 பிளஸ் எடுத்தோம் நம்ம அதுல. அதே மாரி வந்து இதுலயும் வந்து நமீபியா கிட்டயும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 11 பால்ல வந்து 5 விக்கெட் பட்டு பட்டு பட்டுன்னு போயிடுச்சுங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வந்து மிடில் ஆர்டரு, டெயில் எண்ட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா விளையாட பிராக்டிஸ் பண்ணணும். டக்கு டக்குன்னு விக்கெட் போயிடுது. ஸோ ஓப்பனிங் அப்ப என்ன ஆகுதுன்னா, ஓப்பனிங் சரியா எடுக்கல போச்சுன்னா, அப்ப பின்னாடி கஷ்டம் அப்படிங்கிற மாரி ஆயிப்போகுது. ஆனா இனிமே வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படி விளையாண்டவங்க நம்ம போல விளையாடுற மேட்சே வந்து இப்படி சொதப்புறாங்க. கொஞ்சம் ஜெயிச்சிடலாம். சின்ன டீமா இருந்தா மேனேஜ் பண்ணி ஜெயிச்சிட்டோம். இதே பெரிய டீமா இருந்தா கண்டிப்பா கஷ்டம் இல்ல. ஸோ இந்தியன்ஸ் அதுல வந்து அபிஷேக் சர்மா வேற வந்து ரொம்ப இப்பதான் அவங்க தேடிட்டு வராரு. அப்ப விளையாட முடியாது. ஸோ இப்ப அடுத்தது வந்து பாகிஸ்தானுக்கு அகென்ஸ்டா நம்ம விளையாடுறோம்ல 15th அன்னைக்கு. அன்னைக்கும் வந்து அபிஷேக் சர்மா வர முடியாதுன்னு சொன்னாங்க. ரொம்ப வீக்கா இருக்கனால விளையாட முடியாது. ஸோ அன்னைக்கும் சாம்சன் தான் விளையாடுவாரு. ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. அது என்ன பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்னாவே பயங்கர ஒரு அதிரடியா இருக்கும். அதுவும் வந்து இப்ப இதுல ஸ்ரீலங்கால நடக்குது. அதுல வந்து இந்த கொழும்புல பிரேமதாசா ஸ்டேடியம் இருக்குல்ல, அங்க தான் நடக்குதுங்க. அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, அங்க வந்து பயங்கரமா வந்து ஸ்பின் வந்து பயங்கரமா எடுக்கும் அது. ஸோ அந்த இடத்துல வந்து இந்தியன்ஸ் வந்து ஸ்பின் விளையாட கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்க அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் நல்ல ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் வந்து இப்ப பாகிஸ்தான்ல இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு பாகிஸ்தான் வரலன்னு சொல்லியிருந்தது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் விளையாட மாட்டோம். நான் பங்களாதேஷ்காக வந்து அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நாங்க விளையாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து பிளேஸ மாத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தது. அவங்க வந்து பாதுகாப்புக்காக விளையாட மாட்டோம். வேற ஊருக்கு மாத்தணும். இப்ப மாத்தல. அவங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க இங்க இந்தியா கூட விளையாட மாட்டோம். மத்த மேட்ச்லாம் விளையாட இந்தியா கூட மட்டும் விளையாட மாட்டோம்னு சொல்லியிருந்தது பாகிஸ்தான். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து அதுக்கு பாயிண்ட்ஸ் வந்து இந்தியன்ஸ் தான் போகும்னு சொல்லிட்டு, அப்ப இந்தியன்ஸ் என்ன பண்ணணும்னா, என்ன சொன்னாங்கன்னா, எப்படி மேட்ச் நடக்குதோ அதே மாரி வந்து கொழும்புக்கு போணும். ஸ்ரீலங்கா போய் அந்த ஸ்டேடியத்துக்கு போய் பிராக்டிஸ் பண்ணி ரெடியா டாஸ் போற வரைக்கும் ரெடியா எல்லாம் நிக்கணும். டாஸ் போற வரப்ப தான் அந்த டீம் வரலன்னு சொல்லிட்டு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு 2 பாயிண்ட் குடுப்பாங்க. ஸோ எல்லா பிராக்டிஸ் எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது பிரகாரம் நடப்பாங்க. ஆனா திடீர்னு என்னன்னா, இப்ப ஐசிசி சொன்னதுனாலயோ, பிளஸ் வந்து அவங்க ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ்லாம் கொஞ்சம் கான்டாக்ட் இருக்கு. அவங்கலாம் சொன்னதுனால அப்ப ஒத்துக்கிட்டு அவங்க விளையாட வராங்க. பாகிஸ்தான் விளையாடுறோம் சம்மதம் சொல்லிடுச்சு. ஸோ நம்ம வந்து அடுத்தாப்புல வந்து 15th அன்னைக்கு இது பிரேமதாசா ஸ்டேடியம் இருக்குல்ல கொழும்புல, அங்க தான் வந்து நம்ம வந்து பாகிஸ்தான் கூட விளையாடுறோம். ஸோ அங்க வந்து ஸ்பின் வந்து பயங்கர இப்ப யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா அவங்க 5 ஸ்பின்னர்ஸ் வச்சு ஒரு ஷாகின் அப்ரிடி மட்டும் தான் ஃபாஸ்ட் பவுலர் வச்சு விளையாண்டாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இவராச்சும் பார்ட் டைம் பவுலர். யார் இந்த எராஸ்மஸ் வந்து பார்ட் டைம் பவுலர். ஆனா இவங்கலாம் வந்து பயங்கர வந்து ஒரு குவாலிட்டியான பவுலர்ஸ். ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து ஒரு கேர்ஃபுல்லா தான் விளையாடணும். ஏன்னா உங்களுக்கு வந்து யாருன்னா, அது மெயினா இப்ப வந்து உஸ்மான் தாரிக் அப்படின்னு சொல்றாரு. அந்த பவுலர் வந்து புதுவிதமா அவரும் வந்து ஒரு வித்தியாசமா பவுல் பண்றாரு. எப்படின்னா ஸ்பின் பவுல் பண்ண வந்துட்டு பால் எடுத்து இப்படி வச்சுட்டு உடனே போட மாட்டேன்றாரு. கொஞ்சம் ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் பால் அப்படி ரிலீஸ் பண்றாரு. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டு போடுறாரு. அது வந்து விளையாட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது 3 விக்கெட் எடுத்தாரு யுஎஸ்ஏக்கு அகேன்ஸ்டா. அதுவும் இல்லாமல் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஷதாப் கான் இருக்காரு, அப்ரார் அஹ்மது, சயீம் அய்யூப், உஸ்மான் தாரிக், முகமது நவாஸ். இவங்க 5 ஸ்பின்னர்ஸ் குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ். அதில் போனால் ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தான் வச்சு. ஸோ அவங்கள வச்சு இப்போ ஏற்கனவே வந்து அந்த அந்த பிரேமதாச ஸ்டேடியம் கொழும்புல இருக்க ஸ்டேடியம் பிச்செல்லாம் வந்து நல்லா ஸ்பின் தான் நல்லா எடுக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப இவங்க அத்தனை ஸ்பின்னரோட போகிறாங்க. நம்ம இந்தியா எப்படி விளையாட போகுதுன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் இந்தியா இதில் வந்து வீக்கு. அது ரொம்ப இப்போ அபிஷேக் சர்மாலாம் வேறு இல்லை. அதெல்லாம் ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக. ஏன்னா அவங்க வந்து பின்னாடி கூட ஸ்பின் கொண்டு வர போகிறல. எடுத்தோடனே ஸ்பின் ஆரம்பிச்சிடாங்க பாருங்க. 5 பேர்னா அதே வந்து 5 பேரே வந்து 20 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ அப்படி மாதிரி ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து விளையாடணும் இந்தியா.
ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இது வந்து இப்ப ஃப்ளைட் டிக்கெட்லாம் கூட பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து போற ஃப்ளைட் டிக்கெட்லாம் ஏத்திட்டாங்களாம் அந்த டேட்ல. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 28,000 பேர் தான் கெப்பாசிட்டி அந்த ஸ்டேடியமே. அதில பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவ்ளோ பேர் வந்து டிக்கெட்லாம் ஆன்லைன்லேயே ஃபுல்லா புக் ஆயிடுச்சு. நெறைய பேர் வந்து டிக்கெட் இருக்குதா? டிக்கெட் இருக்குதான்னு எல்லாரையும் கேட்குறாங்க. இந்தியாலேருந்து ஸ்ரீலங்காலாம் கேட்குறாங்க டிக்கெட் இருக்குன்னு. அவ்வளவு கூட்டம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு நல்ல வருமானம் வேற. 2 போர்டுக்குமே கிரிக்கெட் போர்டுக்கும் நல்ல வருமானம். ஐசிசிக்கு அப்புறம் வந்து சேட்டலைட் மூலியமா வரும். அப்புறம் ஸ்பான்சர்ஸு இது மாரி நெறைய ஒரு ஆடு இதெல்லாம் வந்து நெறைய வருமானம். 2 கண்ட்ரியும் விளையாடுறப்ப தான் அவ்வளவு வருமானம் வரும் உங்களுக்கு. ஸோ, இப்ப ரொம்ப எதிர்பார்ப்போட ரொம்ப வந்து டிக்கெட்ஸ்லாம் வேற பயங்கர விலை போட்டிருக்காங்க. ஸோ, அது வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போட இருக்குது. ஸோ, 15த் அன்னைக்கு ஆனா இந்தியா வந்து கண்டிப்பா கேர்ஃபுல்லா விளையாடணும். அபிஷேக் சர்மா இல்லாதது ஒரு பெரிய ஒரு இழப்பா இருக்குங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அது இப்ப கண்டிப்பா வந்து இந்த மேட்ச்சும் விட மாட்டார். அதுக்கு அடுத்து வர மேட்ச் விடவா தெரியாது. ஸோ, அட்லீஸ்ட் வந்து சூப்பர் 8க்காச்சும் வந்துட்டா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா, அவரு அதிரடியா விளையாடுறவர் இருந்தா தான் கண்டிப்பா நம்ம வந்து நல்ல ஒரு ரன்னு ஸ்கோர் பண்ண முடியும். அது ஸ்பின்னுகிட்டயும் வந்து இவங்க ஸ்பின்ல வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பார்த்து விளையாட கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். அதுதான். அதே மாரி ஹர்திக் தான் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் குடுத்துருந்தாங்க. அவர் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. 2 விக்கெட் எடுத்தாரு. 52 ரன்ஸ் எடுத்தாரு. நல்லா சொன்னாரு. பால் வந்து கொஞ்சம் நின்னு தான் வந்தது கொஞ்சம். டக்குன்னு அடிக்க மாரி முடியல அப்படின்னு சொன்னாரு. ஸோ, அதனால வந்து எப்படின்னா, ரொம்ப வந்து இவங்க ஒரு டிஃபரெண்ட்டா பவுல் பண்றனால, அத வந்து ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணணும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கணும். அதுதாங்க இது வந்து உங்களோட ஷேர் பண்ண வச்சேன். என்ன எந்த ஒரு அதிர்ச்சி கூட அதே மாரி பார்த்தா வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட வந்து இவங்க வந்து இங்கிலாந்து வந்து தோத்துருச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் போராடி தோத்துருச்சு. ஸோ, வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் பெரிய டீம்னு வச்சுங்களேன். இருந்தாலும் இங்கிலாந்து வந்து அதுட்ட தோத்துருச்சு. ஸோ, எது வேணாலும் நடக்கலாம். அவ்வளவு இப்பயே பார்த்தீங்கன்னா, இதுவே வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய ஆப்கானிஸ்தான் வந்து இவங்களே ஜெயிச்சிருக்க வேண்டியது. அவங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட. பார்த்தீங்கன்னா, 3 பால் ஸ்பேர் இருக்கப்ப 2வது ரன் முஜிபுர் ரஹ்மான் எடுக்க போறப்ப அநியாயமா வந்து அந்த 3 பால் இருக்கறனால, 1 ரன் எடுத்தோனே இது ஸ்கோர் வந்து டை 1 ஆயிடுது. அப்புறம் அப்படிங்கிறப்ப இன்னும் 3 பால் இருக்கப்ப பொறுமையா 1 ரன் எடுத்தாலே வின் பண்ணியிருக்கலாம். ஆனா எதுக்கு 2வது ரன்னுக்கு ஓடி போய் ரன் அவுட் ஆகி கடைசில மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவரும் டை ஆகி ஸ்கோரு 2வது சூப்பர் ஓவர் தான் வின் பண்ணியிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ, நல்ல சான்ஸ் இல்லன்னா வந்து வின் பண்ணியிருக்கோம் இவங்க. அது மாரி இல்லாம இது மாரி வந்து இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்கலாம். எந்த ஒரு அதிசயமே நடக்கலாம். எந்த பெரிய டீம் கூட சின்ன டீம் தோக்கலாம். அதெல்லாம் இப்ப இந்தியா, பாகிஸ்தான் விளையாடுறப்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். முக்காவாசி வந்து வேர்ல்டு கப்ல வந்து இந்தியா தான் ஜெயிச்சிருக்கு. ஆனா இது ஒரு வந்து இப்போ வந்து 2 பேருக்கும் வந்து ஒரு இது ஒரு 2 பேருக்கும் அவ்வளோ ஒரு பிடிக்காத மாரி ஒரு இதுல வந்து கூட ஹேண்ட் ஷேக் கூட பண்றதில்ல. அந்த மாரிலாம் இருக்க சமயத்துல, இவங்க வந்து இன்னும் வந்து இப்ப ரொம்ப வெறியா இருப்பாங்க விளையாடுறதுக்கு போறதுக்கு. அவங்க விளையாட்டும் அப்படிதான் இருக்கும். எப்படியே இந்தியா வந்து அவுட் பண்ணிடணும்னு பார்ப்பாங்க. ஸோ, இந்தியா வந்து கூலா நல்லபடியா வந்து விளையாண்டு வின் பண்ணணும்னு தான் எல்லாருடைய ஆசை. ஸோ, 15த் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி இருந்து கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க் யூ.